Shut up! Shut up! Shut up! சுமித்ரா, நீ எதுக்கு வந்த? என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா. தேவையில்லை. உன் பொண்ணு கொடுத்த மரியாதையிலேயே என் வயிறு நிறைஞ்சு போச்சு. பிறந்து வளர்ந்த இத்தனை வருஷத்துல ரொம்ப நல்ல மரியாதை கிடைச்சு போச்சு. நீ எதுவும் சொல்லாத. மறுபடியும் அந்த புண்ணை கிளறாம தயவு செஞ்சு இங்க போயிடு. அம்மாடி, தாய் இல்லாத பொண்ணு எல்லாம் நினைச்சபடி நடந்திருந்தா நீ வளர்த்திருக்க வேண்டிய பொண்ணுமா. 2 பேரும் ஒரே வயித்துல பிறந்தோங்கிறத நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த லட்சணத்துல உன் பொண்ணை நான் வளர்த்திருக்கணுமா? உன் வளர்ப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அது நீ உன் மகனை வளர்த்த விதத்தை பார்த்தாலே தெரியுதுமா. அந்த மாதிரி பாசம் நேசம் எதுவும் தெரியாம ஒரு ஆயா வளர்த்ததுனாலதான் அவன் இப்படியெல்லாம் வளர்ந்து நிக்கிறாமா. யார் பேச்சையும் கேட்காம ஒரு அடங்காத பொண்ணா இருக்கா. இது சரி அது தப்புன்னு நான் சொன்னா கூட அவ கேட்க மாட்டேங்கிறாமா. அதனாலதான் நீ யாருங்கிறது கூட அவ கண்ணுக்கு தெரியாம உன் அடிக்க கைய ஓங்கிட்டாமா. என் பொண்ணு பண்ணது தப்புதான். தப்பு பண்றதை தவிர உனக்கும் உன் பொண்ணுக்கும் இந்த உலகத்துல வேற என்ன வேலை இருக்கு? வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா? நீதி நேர்மை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் மனிதாபிமானம்னா என்னன்னாவது உனக்கு தெரியுமா? குறுக்கு வழியில போய் முன்னேறணும்னு நினைக்கிற உன் பொண்ணு நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக எப்படிப்பட்ட குறுக்கு வழியிலையும் போறதுக்கு தயங்க மாட்டான். இந்த மாதிரி இருக்கிற உன் பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றியே, வெக்கமா இல்ல? நீ பேசினது போதும், வந்த வழிய திரும்பி போ. நான் என் பொண்ணு நல்லவன்னு சொல்றதுக்காக நான் இங்க வரலம்மா. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம தப்பு செஞ்சிருக்கா. நீ பெரியவ, இதையெல்லாம் பெரிய விஷயமா ஆக்காதன்னு சொல்றதுக்காக. அவ சின்ன பொண்ணா? கொலை குத்தம் பண்ற அளவுக்கு முன்னேறி போயிருக்கா உன் பொண்ணு. நியாயத்துக்கு போராடுற என் பையனை பார்த்து உன்னையும் ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கா. அவ சின்ன பொண்ணா? உன் கண்ணுக்கு வேணா அப்படி தெரியலாம், ஆனா எங்க கண்ணுக்கு அவ ஒரு கொலைகாரியா தான் தெரியறா. பெத்த பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு தெரியுமா. ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. தவறுதலா புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம பந்தம் பிரிஞ்சு போச்சு. கட்டிக்கிட்ட பொண்டாட்டியும் அநியாயமா என்னை விட்டுட்டு போயிட்டா. இந்த உலகத்துல இப்ப எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பந்தம் என் பொண்ணுதாம்மா. அவளை தண்டிச்சு அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நான் எப்படிமா இருக்க முடியும்? அதுக்காகதான் அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க. ஒரு கொலைகாரிய திட்டிட்டு மட்டும் விட்டுட்டியா? மன்னிச்சு விட்டுட்டியா? அதுக்காக தான் அவ இன்னும் அடங்காம போயிட்டு இருக்கா. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தப்பா புரிஞ்சுகிட்டவ நீ. 20 வருஷமா உயிரோட இருக்கிற பொணமாதாமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமேலும் கஷ்டப்படுற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லம்மா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுமா. நில்லு. உன் பொண்ணு கிட்ட சொல்லு, என் பையன் விஷயத்துல குறுக்க வந்தா அவன் மன்னிச்சாலும் நான் அவளை மன்னிக்க மாட்டேன்னு. ஊருக்கு நடுவுல நிக்க வச்சு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்டு அவ பண்ண தப்பையெல்லாம் வெளியில சொல்லி அவளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு அவகிட்ட சொல்லு. போ. அம்மா, யாரு வந்துட்டு போற? தெரிஞ்சவங்க தான்ப்பா. அதான் யாரு? உனக்கு தெரியாது. நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்? அழுத மாதிரி உன் கண்ணே செவந்திருக்கு. என்னாச்சுமா? அது வந்து கண்ணுல தூசி விழுந்துருச்சுப்பா. ஓ, அவ்வளவுதானா? அவ்வளவுதான்டா. அம்மா கண்ணுல ஏதாவது தூசி விழுந்தா நீ தவிச்சு போயிடுவ. காதுல ஈ போன மாதிரி, கால்ல கல்லு குத்துன மாதிரி. ஆனா நான் அழுதுட்டு உட்கார்ந்து இருந்தா மட்டும் உன் கண்ணுக்கே தெரியாதுடா. இப்ப எதுக்கு நீ தேவலாம் பாட்டு பாடிட்டு இருக்க? பாருமா பாரு, நான் பேசுறது கேட்காம போயிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் நீ காக்கா மாதிரி கத்த வரடி. என்ன நான் காக்கா மாதிரி கத்துறனா?
லஞ்சம் வாங்கியிருந்தா நான் இந்த மாதிரி குப்பை வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, எல்லாம் என் நேரம். ஏண்டா அப்படி ஒத்து பாக்குறத விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாம்ல? எனக்கு கம்பெனி எல்லாம் வேண்டாம், இந்த சிப்ஸ் போதும். நான் 7th படிக்கும்போது தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன். நான் அப்போ இருந்து உன்னை தண்ணி அடிக்க வச்சிடலான்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் என்னால அது முடியலையே. மர்டர் பண்றது கூட ஈஸி, ஆனா உன்னை தண்ணி அடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. புரிஞ்சிருச்சுல்ல, அதனாலதான் மறுபடியும் கேட்காத. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறான். நான் ஒண்ணு எறும்பு கிடையாது, கருநாகம். கொத்துனன்னு வச்சுக்க, உயிர் போயிடும். நீ என்ன டென்ஷன் பண்ணாம என்ன நடந்துச்சுன்னு சீக்கிரம் சொல்லு. என் தேவைக்காக நான் ஒரு மர்டர், ரேப் அட்டெம்ப்டும் பண்ணேன், ஒரு கிட்னாப்பும் செஞ்சேன். அதுக்கும் உன் மச்சானுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அத பத்தி இவன் விசாரிச்சுட்டு இருக்கான். அவன் வேலையை அவன் செய்யாம நடுவுல இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். கரெக்ட், அவன் எப்பவுமே அப்படிதான். நீ இந்த விஷயத்த மறந்துரு, நானும் அவன் அந்த விஷயத்த மறக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்றேன். அவன் மறக்கலன்னு வச்சுக்க, அவனை நான் நல்லா ஞாபகம் வச்சுப்ப. அவனுக்கு என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? என்னை பத்தி அவனுக்கு சரியா தெரியாது. போய் அவன்கிட்ட சொல்லு, என்ன மாதிரி பாம்பு கொத்துனா அந்த விஷத்துக்கு மருந்தே கிடையாது. போய் சொல்லு. டே, அப்படிலாம் சொல்லாத. இந்த மாதிரி பெரிய விஷயமெல்லாம் பண்ணாத. அவன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவனுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு முறை உன் வழியில குறுக்க வராம நான் பாத்துக்கிறேன், சரியா? அவன் விசாரணை முடிக்கிறதுக்குள்ள நீ போய் அவங்கிட்ட சொன்னா எனக்கு குழி தோன்ற வேலை மிச்சமா இருக்கும், தெரிஞ்சுக்க. உடனே போறேன், சரியா? நீ அவசரப்படாத. சின்ன வயசுல எல்லா ரத்தம். நான் அவனை பேசி சரி பண்றேன். அதுவும் இல்லாம நான் அவன் அக்கா புருஷன், நான் பேசி சரி பண்றேன். சரி, போ. என்னடா மச்சான், போய் இந்த மாதிரி ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டியடா. ஓகே, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். போங்க. மாமா, எப்போ வந்தீங்க? ஆமா, கடவுள் கையில இருக்க ஆயுத மாதிரி என்ன உங்க கையில இது? என் குடும்பத்தை பிரிச்ச என் ஸ்கூட்டருடைய ஒரு பார்ட். எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களா? உனக்கு காட்ட தான் கொண்டு வந்தேன். என் ஸ்கூட்டர் ஒரு டப்பா மாதிரி இருந்தாலும் நான் ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கலன்னா என்ன அர்த்தம்? என் சம்பளம் உங்க அக்கா புடவைக்கும் நகைக்கும் பவுடருக்குமே சரியா போறதுனால உடனடியா ஒரு பொருள் வாங்கணும்னா குறுக்கு வழியில தான் பணம் நான் சம்பாதிக்கணும். அது எனக்கு செட் ஆகாது. அதனாலதான் உங்க அக்காவுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. அக்காவை பத்தி எங்களை விட உங்களுக்கே நிறைய தெரியும்ல. நானாமாவும் அவங்கள திருத்த தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரி விடு, எங்க பிரச்சனை எப்பயும் இப்படிதான். உன் விஷயம் என்னடா? அதுவும் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நரசிம்மன் கூட வச்சுக்கிட்டியாமே, அவர் உங்களுக்கு தெரியுமா? என்னையும் அவனுக்கு தெரியும். எப்படி? சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னா படிச்சதுனால. இப்ப விஷயம் அது இல்ல. அந்த நரசிம்ம கொடூரமான ஒரு ராட்சசன்டா. போயும் அவங்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை? அவனை விட உங்க அக்கா எவ்வளவோ பெட்டர், தெரியுமா? அவன் கூட நீங்க ஏன் பழக்க வச்சுக்கிறீங்க? நான் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கல. ஆமா, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் வேலை என்னடா? ஜெயில இருக்கிற கைதிங்க அட்டெண்டன்ஸ், அப்சர்வேஷன், அவ்வளவுதானே? இதையெல்லாம் விட்டுட்டு கைதிகளுடைய கதையை கேட்டுட்டு அதுல வர வில்லன்களை அழிக்க புறப்பட்டுட்டியா என்ன? ஒவ்வொரு கைதிக்கு பின்னாடியும் ஒரு வில்லன் இருப்பான்டா. எல்லாரையும் பிடிக்க போறியா என்ன? அவங்க வேற, மீனாட்சி வேற. மீனாட்சி எந்த தப்பும் பண்ணல. இது அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட வேலை. அவனை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன்.
அவனும் சேம் டைலாக் தான் சொன்னான். ஓஹோ, சமாதானம் பேச வந்தீங்களா? சமாதானம் பேச வந்துட்டாலும் அப்படியே நீ இறங்கி வந்துருவியா என்ன? பிடிவாதம் பிடிக்கிறதுல உங்க அக்காவை விட 4 அடி முன்னாடி தான் இருக்கிற நீ. ஆனா ஒண்ணு, அவன் மட்டும் ரொம்ப பயங்கரமான டேஞ்சரஸ் மேன். அவங்கிட்ட அனாவசியமா மோதி உன்னோட லைஃப் கேரியரை கெடுத்துக்காதடா நீ. மறுபடியும் அவனை பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்னு இதை சொல்லுங்க. என்னன்னு? மீனாட்சி சீக்கிரம் வெளியே கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அவனை உள்ள போட்டுருவேன்னு சொல்லுங்க. இது அப்படியே சொல்லுங்க. தலையெழுத்து, நீ மாறவே மாட்டடா. ஏதோ என் மச்சானாச்சே, முன்னாடியே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு மெக்கானிக் ஷெட்டு போகாம கிக்கரை கையில புடிச்சுக்கிட்டு உன்னை பார்க்க வந்தேன். நல்லா யோசனை பண்ணிக்கோ. வரட்டுமா? உங்க அக்காவுடைய ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறா. சவுகார்பேட்டை வரணும், வரியா? எத்தனை பேரு? நானும் இதுவும். 100 ரூபா ஆகும். 100? மீட்டர்ல எவ்வளவு வரும்? வாங்கறதா இருந்தா 2000 ரூபாய் ஆகும். இங்க இருந்து சவுகார்பேட்டைக்கு மீட்டர் எவ்வளவு காட்டும்? 200 ரூபாய். ஆக்சுவலா 100, இப்ப மொத்தம் 300. நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஓட்ட ஸ்கூட்டரோட கிக்கர் வச்சிட்டு இருக்கும் போதே தெரியுது. என்ன மாதிரி நீ ஆட்டோ கூட ஓட்ட முடியாது. கரெக்டா சொன்ன. அம்மாடி, பாத்தியா, உன்னை தெரியாதவன் கூட உன்னை பத்தி எவ்வளவு கரெக்டா சொல்றானே. நல்லா இருக்கியாமா? உன் வீட்ல உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாக்கு என்ன, நல்லா இருக்காங்க. நீ போனதுக்கு அப்புறம் கூட உங்க அம்மா ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அவங்க லக்கி தான்ப்பா. சரி, அது இருக்கட்டும். நீ எப்பமா வீட்டுக்கு வர? வாய் மூடியா, உனக்கு அறிவு இருக்கா? அந்த ஓட்ட ஸ்கூட்டரோட சேர்த்து 1000 ரூபாய் கொடுத்தா கூட எவனும் 100 ரூபாய்க்கு கூட அதை வாங்க மாட்டான். இன்னுமா இதை வச்சு சுத்திட்டு இருக்க? எதை வச்சு நான் வர்றது? என் மனச பார்த்து வாமா. மனச பார்த்தா காசு வருமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். அப்படி இல்லனா என் காதலை பார்த்து? அந்த காதல் எனக்கு கார் வாங்கி கொடுக்காதே. இந்த மாதிரி எத்தனை நாள் புருஷனை விட்டு அம்மா வீட்டுல இருப்ப? அது உனக்கும் நல்லதுக்கு இல்ல, எனக்கும் நல்லதுக்கு இல்ல. அம்மாடி, வாடி நம்ம வீட்டுக்கு போலாம். செத்தாலும் வரமாட்டேன். இப்போ சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தானே என்ன நீ கூப்பிடுற? என்னமோ கார் வாங்கி தர மாதிரி கூப்பிடுற. கார் வாங்குற அளவுக்கு பணம் இருந்தா இப்படி நடு ரோட்ல நின்னு பஞ்சாயத்து பண்ணுவனா நீயே சொல்லு. அப்போ உன் வழியில நீ போ, என் வழியில நான் போறேன். அம்மாடி, அம்மாடி ப்ளீஸ்டா அம்மாடி, நான் சொல்றத கேளுடா. உன் கால்ல விழுந்து கேக்குறேன். சார் போலாமா? இரியா, என் பொண்டாட்டி என் கூட வர மாட்டேங்கறா. அனுபவத்துல சொல்றேன், உங்க பொண்டாட்டி அவங்க வீட்லயே இருக்கட்டும் சார். எதுக்கு? அவங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க பிச்சை தான் எடுக்கணும். உனக்கு எப்படி தெரியும்? சேம் தான், எனக்கும் இந்த மாதிரி பொண்டாட்டி தான் இருந்தா. அதனாலதான் நான் இந்த ஆட்டோவை வாங்கினேன். அப்படின்னா உன் ஒய்ஃப் ஆட்டோ வாங்க சொன்னச்சா? இல்ல, இதுக்கு முன்னாடி ஆட்டோ மொபைல் ஷாப் வச்சிருந்தேன். அதை வித்துட்டு இப்ப ஃபைனான்ஸ்ல இந்த ஆட்டோ வாங்கியிருக்கேன். எவ்வளோ சோக கதை. அதனாலதான் பிரதர் நான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் சொல்றேன். சரி, என்ன டிராப் பண்றியா இல்லையா சொல்லு. 300 ரூபாய் வேண்டாம், 30 ரூபா கொடு போதும். 90% டிஸ்கவுண்ட். வாங்க போலாம். சரி வா போலாம். போங்க. வணக்கம் தம்பி. நீங்களா? வாங்க. உட்காருங்க. பரவாயில்லப்பா. பரவாயில்ல, உட்காருங்க. என்ன குடிக்கிறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. கங்கா, தண்ணி கொண்டு வா. சொல்லுங்க. தம்பி, எங்க மீனாவுக்கு எப்படிப்பட்ட அநியாயம் நடந்ததுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. எங்க நீங்க இருங்க, நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல ஜெயிலர் தம்பி. புருஷன் இறந்ததுக்கு அப்புறம்
பொட்டு அளிக்காம இருந்தா எங்க வீட்டுக்கு தான் தருதுறோம். அதனால அவ புருஷனோட காரியத்தன்னைக்கு மீனாவை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சா நாங்க அவளை விதவையாக்கி அனுப்பிடுவோம். நீங்க அதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னா நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். இங்க மீனை பொட்டு வச்சுக்கிட்டா அங்க உங்க வீட்டுல தருதுறோம் அப்படின்னு சொல்றீங்க. அது ஏதோ நடக்கிறது நடக்கட்டும். அது யாருக்கு நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு பார்த்துட்டு என்னோட ஐயர் ஆபீசர் கிட்ட பேசிட்டு பெர்மிஷன் லெட்டர் தரேன். என்னங்க பேசுறீங்க? ஜெயில இருந்தா மட்டும் என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட சுதந்திரம் இல்லையா? ஆமா, தரிதிரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பார்க்க போறீங்க? சாம்பலையா? வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறத யோசிக்க மாட்டீங்களா? உங்க பொண்ணுக்கு என்னாச்சு, உங்க வீட்டுல என்ன ஆகுது ஏதாவதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்னோட டியூட்டி கிடையாது. என் டியூட்டி ஜெயில தான். அங்க இருக்க கைதிகளை அவ்வளவு ஈஸியா வெளியில அனுப்ப முடியாது. எதுவும் பேச மாட்டீங்களாங்க? நீங்க இப்படி அமைதியா இருந்தா ஏதாவது நடக்குமா? இவர் கையில எதுவும் இல்லைன்னா இவரே சொல்றாருல. அப்படி இருக்கும்போது மீனா நல்லவளா கெட்டவளான்னு விசாரிக்கிறதுக்கு நம்ம ஊருக்கு எதுக்கு வந்தாரு? அவரோட டியூட்டி ஜெயில மட்டும் இருந்தா வீட்டுக்கு எதுக்கு தேடி வரணும்? வாய மூடு. நான் எதுக்கு வாய மூடணும்? வேலைக்காகாத புருஷன் இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். வாங்க.